அனைத்து அன்பான உறவுகளுக்கும் இனிய வணக்கம். எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியில் மனசுலாவிய வானம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் உங்கள் ஆனந்தராணி பாலேந்திரா. இன்றைய நிகழ்ச்சியில் கனடாவில் வசிக்கும் எழுத்தாளர் பானா ஸ்ரீஸ்கந்தன் எழுதிய மன்னர் கட்டாத வாய்க்கால் என்ற அனுபவ கட்டுரை இடம்பெறவுள்ளது. இந்த வேளையில் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கிய எஸ்ஆர்எஸ் தமிழ் வானொலியின் உரிமையாளர் ரவிஷானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒலித்தொகுப்பில் உதவிய நிரா சுரேஷ், விளம்பர வடிவமைப்பில் உதவிய ஜெர்மனி தர்ஷினி ஆகியோருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் வாசித்தளிக்கவிருக்கும் மன்னர் கட்டாத வாய்க்கால் அனுபவ கட்டுரை தமிழர் தகவல் கனடா ஜூலை 2024 இதழில் பிரசுரமானது. அனுபவ கட்டுரை மன்னர் கட்டாத வாய்க்கால். எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன். வாசித்தளிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. ஊரில் பெரிதாக மாற்றங்கள் ஏதுமில்லை. காலநிலைதான் மாறியிருக்கிறது. வெயில் உச்சந்தலையில் இறங்குகிறது. காற்று வீசுவதில்லை. வீசினால் மரக்கொப்புகளை முறித்துச் செல்கிறது. மேகம் கருத்து மின்னல் அடித்து மழை பொழிவதில்லை. திடீரென கொட்டி தீர்த்து விடுகிறது பேய் மழை. இந்த மழையால் தான் எனக்கு பிரச்சனை வருகிறது. வெள்ளம் வழிந்து வாய்க்கால் வழியோடி இடையிலுள்ள குளங்களை நிரப்பி கடலில் போய் கலந்தது. பாவம் வெள்ளம். இப்போ போக வழியில்லாமல் வளவுகள் நிரம்பி நிற்கிறது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து நல்லூரை இராசதானியாக கொண்டு ஆட்சி செய்த ஆரிய சக்கரவர்த்திகள், சங்கிலியன் போன்ற சுதேச மன்னர்களின் ஆட்சி எவ்வாறு இருந்தது என்பதை அறிய போதுமான வரலாற்று குறிப்புகள் இல்லாத போதும் அவர்கள் உருவாக்கிய நீர்ப்பாசன வடிகால் திட்டங்கள் அவர்களது திறமையை பறைசாற்றும். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடக்கு, கிழக்கு, மேற்கு எல்லைகளாக இந்து மகாசமுத்திரம் இருக்கிறது. வலிகாமம், வடமராட்சி, தென்மராட்சி, தீவகம் என்ற 4 உப பிரிவுகள் இங்குள்ளது. 1052 குளங்களும் 1000 வரையான சிறு நீரோடைகளும் 2482 குட்டைகளும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ளன. இருந்தாலும் வறண்ட பிரதேசமாகவே இவை கருதப்படுகின்றன. நல்லூர் ராசதானியின் ஒரு பக்க எல்லை கிராமமான அரியாலை என்ற எனது ஊரில் மட்டும் நெடுங்குளம், மதிப்பங்குளம், பிறப்பங்குளம், அம்மன் குளம், நாயன்மார்க்கட்டு குளம் என்று 20க்கு மேற்பட்ட குளங்கள் உள்ளன. அரியாலையில் இயற்கையாக அமைந்துள்ள உப்பாறு ஏரி பிரசித்தமானது. செம்மணி உப்பாறையையும் வயல்வெளியையும் பிரிக்கும் மண் அணை 3 மைல் நீளமானதும் 42 கதவுகளையும் கொண்டது. இந்த நீரேந்தியின் கொள்ளளவு பிரதேசம் 8 சதுர மைல்கள். கோப்பாய் இருபாலை பகுதியிலிருந்து வரும் மழை நீர் இந்த ஏரியிலும், நல்லூர் பகுதியிலிருந்து வரும் வெள்ளம் நல்லூர் மூத்த விநாயகர் கோயில் அருகிலுள்ள பெருவாய்க்கால் வழியாக அரியாலை மத்தியிலுள்ள பிறப்பங்குளத்தை நிரப்பி பின்னர் வாய்க்காலூடாக கொழும்புத்துறை கடலுடன் கலக்கின்றன. இவற்றை உற்று நோக்கின் மன்னர் காலத்து தொழில்நுட்பம் ஆச்சரியப்படுத்தும். பிறப்பங்குளத்தை அண்மித்த புங்கன்குளம் சந்திக்கு அருகேதான் எனது வீடு. நல்லூரிலிருந்து வரும் மழை நீர் கண்டி வீதியை கடந்தாலே கடலை அடைய முடியும். அதற்காக கண்டி வீதியின் குறுக்காக பல இடங்களில் மதகுகள் இருந்தன. போரின் பின்னர் வீதிகளை காப்பெட் வீதிகளாக்கிய ராஜபக்சவின் சீனர் கோஷ்டி பெரும் மதகுகளை மூடிவிட்டன. இப்போது கண்டி வீதியின் உயரத்தை மேவி நீர் பாய வேண்டுமென்றால் சுனாமிதான் அடிக்க வேண்டும். போதாததற்கு எல்லா வீட்டாரும் மதில்களை கட்டிவிட்டார்கள். மழை நீர் வீதிக்கு வந்துவிட்டது. போக்குவரத்தும் வாழ்வும் பெரும் பாடாகிவிட்டது. எப்படியும் ஒழுங்கையில் வாய்க்கால் வெட்டி கண்டி வீதியை ஊடறுத்து பிறப்பங்குளத்துடன் இணைக்க வேண்டும். வருடக்கணக்காக அலைந்தும் கதைத்தும் அலுத்து போனோம். ஒன்றும் சரிவரவில்லை. கடைசியில் கடந்த வருடம் நடக்காத தேர்தலுக்காக வேட்பு மனுக்கள் கோரப்பட்ட 2022 மணிவண்ணன் பார்த்திபன் குழுவினர் பெருந்தன்மையுடன் ஒழுங்கையில் வாய்க்கால் அமைத்து தந்தனர். பிரச்சனை இத்தோடு தீர்ந்துவிடவில்லை. வாய்க்கால் அமைத்தது யாழ் மாநகர சபை.
ஒழுங்கைகள் அவர்களுக்கு சொந்தமானது. ஒழுங்கைக்குள் வாய்க்கால் கட்டியதோடு தங்கள் பணி முடிந்துவிட்டதாக சொன்னார்கள். கண்டி வீதி பெருந்தெருக்கள் அபிவிருத்தி அதிகார சபைக்குரியது. மாநகர சபையினர் அதில் கை வைக்க முடியாது. மீண்டும் அலைச்சல் தொடங்கியது. வீதி அதிகார சபைக்கு 6 கடிதங்கள் கொடுத்தாச்சு. அங்கு எமது ஊரவர்கள் பெரிய பதவிகளில் இருக்கிறார்கள். அவர்களாலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சபையிடம் காசில்லையா? வீதியில் நின்ற தண்ணீர் இப்போது வாய்க்காலை நிரப்பி நிற்கிறது. வேலியை முடிப்பதற்கு இன்னும் ஒரு தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு காத்திருக்கிறோம். போன மாதம் மீண்டும் நல்ல மழை. சிறிது நேரத்தில் பொழிந்து தள்ளிவிட்டது. வீட்டு வளவிலும் வீதியிலும் வாய்க்கால்களிலும் தண்ணீர் நிரம்பி நின்றது. அப்போதுதான் புதிய பிரச்சினை தலையெடுத்தது. மாநகர சபை சுகாதார பிரிவினர் மிகவும் தீவிரமாக இயங்குகின்றனர். டெங்கை ஒழித்தே தீருவோம் என கங்கணம் கட்டி வேலை செய்கிறார்கள். மழை பெய்து 2ஆம் நாள் சுகாதார பரிசோதகர் வீட்டுக்கு வந்தார். வளவுக்குள் தண்ணீர் நிற்கிறது, டெங்கு பரவிவிடும் என்றார். எனக்கு பொல்லாத கோபம் வந்தது. வாய்க்காலை எட்டி பார்த்தேன். அதற்குள் வெள்ளம் நின்றது. அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. வெள்ளத்தை போக்க நாங்கள் படும்பாடு அவருக்கு தெரியாது. 1977 யாழ்ப்பாணத்தில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. வீட்டு வாசல் வரை வெள்ளம் வந்துவிட்டது. அப்போதைய நகர முதல்வரிடம் மக்கள் சென்று முறையிட்டனர். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த முதல்வர் தம்மிடம் முறையிட்டவர்களை பார்த்து, வெள்ளத்தை நான் என்ன உறிஞ்சி குடிக்கிறதா என்று கேட்டார். அவர் என்ன மனோநிலையில் அவ்வாறு கேட்டிருப்பார் என்று இப்போது எனக்கு புரிந்தது. இதுவரை நீங்கள் கேட்டது அனுபவக் கட்டுரை மன்னர் கட்டாத வாய்க்கால். எழுதியவர் பானா ஸ்ரீஸ்கந்தன். வாசித்தளித்தவர் ஆனந்தராணி பாலேந்திரா.